கர்த்தருக்கு மகிமை. அவர் மூடுவார், திறப்பார். அவர் தம்மை அறிமுகப்படுத்தும் போது பல விதங்களில் ஆதியாகும் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவரை அறிமுகப்படுத்துவதை பார்க்க முடியும். பிலதெல்பியா சபைக்கு தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார் என்றால் அதை ஒருவருக்கும் அடைக்க முடியாது. கர்த்தர் அடைப்பார் என்றால் அதை ஒருவருக்கும் திறக்க முடியாது. கோரேசை குறித்து ஏசாயா 44 கடைசியில சொல்றார். கோரேசை பார்த்து ஏசாயா 45:1 சொல்றார். ஆமென். நம்மை குறித்து நிறைய சொல்லி இருக்கிறார். அந்தந்த டைம் வரும்போது நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்மை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றாலே அது ஏற்கனவே கர்த்தர் நம்மை குறித்து சொன்னது. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு. அவனை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்து என்ன சொல்றார் தெரியுமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை சுவையாக்குகிறேன். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கும் வலது கையை பிடித்து அவனை பார்த்து சொல்ற, நான் போறேன் என்ன அப்படிங்கிறார். ஆமென். அவனுக்கு வாங்க சார். ஆமென். கோரேஸ் வந்துட்டார். கோரேசுடைய வலது கரத்தை பிடித்து அவனை பார்த்து, நான் முன்னாடி போறேன், போங்க. நான் போறேன், நீ வரும்போது எல்லாம் கிளியரா இருக்கும். இதுதான் மோசே கிட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு. கோரேசு கிட்ட சொல்றார், நான் போறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சில நேரத்தில் அவர் நம்ம கையை விட்டது போல இருக்கும். கையை விட்டார்னா கைவிட்டார்னு அல்ல, முன்னாடி போறார்னு அர்த்தம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம்பாயில் இருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இரும்பு கதவுக்குள்ளே பேதுரு அடைக்கப்பட்டிருந்தா, தூதன் அவனை தட்டி எழுப்புறார். சிலர் எல்லாம் லைட்டா எழுப்புனா எழும்ப மாட்டாங்க, அதனால விழாவுலே குத்துறாரு, துள்ளி எழும்புறாரு. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு ஜெயிலுக்குள்ளே கிளாஸ் ஆண்டவரே. அந்த இரும்பு கதவு பக்கத்தில் வரும்போது வேதம் சொல்லுகிறது, அது தானாய் திறந்தது. கடந்த நாளிலே ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான், நீ தள்ளினாலும் திறக்காத கதவு கர்த்தர் நினைச்சா தானாக திறக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து, கர்த்தரால மட்டும்தான் இதை செய்ய முடியும். எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி இருக்கலாம், ஆனா பைபிள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. நான் வரும்போதுதான் அடைக்கணுமா? ஹல்லேலூயா. சிலர் நினைச்சிருக்கலாம், நான் என்னைக்கு மீட்டிங் போலான்னு நினைக்கிறோனோ அன்னைக்கு தான் மழை பெய்யணுமா? ஆமென். ஏன் நேத்து பெஞ்சா என்ன, நாளைக்கு பெஞ்சா என்ன, இன்னைக்கு தான் பெய்யணுமா? கேட்கலாம். எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. அப்படி அடைக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தர் யோசுவாவை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒப்பு கொடுப்பேன் என்று அல்ல, ஒப்பு
கொடுத்தே எந்த கதவும் அவருக்கு முன்பாக அடைப்பட்டு இருக்காது. அவர் ஆழத்தின் ஊற்றுகளை மட்டுமல்ல, வானத்தின் மதகுகளையும் திறக்கிற கர்த்தர். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்பத்தான் சொல்லுவார் பாருங்க. ஒரு வாலிபனை இயேசு கிட்ட கொண்டு வருவாங்க. அவன் நிலைமையை பார்த்து அவர் என்ன பண்ணுவார்னா, அவனை கையை பிடிச்சு தனியா கூட்டிட்டு போவார். தனியா கூட்டிட்டு போய் அவன் காதுல விரல வைப்பார். ஆமென். அவரோடு ரொம்ப தனியா போயிட்டோம்னா அவர் கைக்குள்ள வந்துடும். 2 காதுக்குள்ள விரல வைக்கிறாருன்னா அப்படி அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டான் அவர். ஹல்லேலூயா. அப்படி வச்சுட்டு உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு சில நேரத்தில் க்ளோஸா வந்து துப்பிடுவார். என்ன ஆண்டவர் துப்பிட்டீங்களா? ஆண்டவரே இல்ல இல்ல இல்ல, அப்பா துப்புனாலும் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி க்ளோஸா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அவர் பெருமூச்சு விடுறார். அவருடைய சுவாசம் இவனுக்குள்ள போகுது. அவர் தானே கிரியேட்டர். அவர் எப்படி கிரியேட் பண்ணார் தெரியுமா? ஊதி. ஆமென். பக்கத்துல அப்படி பெருமூச்சு விட்டு எப்பத்தா அப்படின்னார் பாருங்க. உடனே திறவுண்டது. என் வேதனை உள்வாங்குகிறவர். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில நம்புறீங்க? அவர் மட்டும் எனக்காக எப்பத்தான்னு சொல்லிட்டார்னா திறக்கப்படாத அச்சனையும் திறக்கப்படும், வாய்க்கப்படாத அச்சனையும் வாய்க்கப்படும், கைவிட்டு போன அச்சனையும் கை கூடி வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த பாடலை தெரியாதவங்க கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்தவங்க சேர்ந்து பாடி விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. செங்கடலானாலும் எரிகோவானாலும் உம்மை கண்டா ஆமே அது உடனே வழி விலகும். அவர் சர்வ வல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆமே இன்னும் சத்தமா கைதட்டலாமே. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவர் என் வாழ்வின் கதவை திறந்திடுவே. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் கதவை. மறுபடியும் பாடுங்க. எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி ஆமென் என் வாழ்வின் கதவை. ஓ எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே ஆமென். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயில் இருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று புறப்பட்டாலுடன் நல்ல கையை தட்டி எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுவே. ஆமென் என் வாழ்வின் கதவை. ஹல்லேலூயா. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் உம் முன்னே. ஹல்லேலூயா. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் கதவை. ஓ எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே ஆமென். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். ஊமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னாலும் துதிக்கும். குருடான கண்கள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். ஊமையான வாய்கள் மந்தம் நீர் சொன்னாலும் துதிக்கும். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே என்
வாழ்வில் அறிக்கை செய்யுங்கள். எப்பதா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வில் கதவை. பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் நாமத்தினால் அவிழும். சீரை கதவானாலும் வல்லமையால் திறக்கும். பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சீரை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கோ. எப்பதா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுவே. ஹல்லேலூயா. என் வாழ்வின் கதவை எப்பதா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுவே. எப்பதா என்று சொல்லி தீரப்பவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லு. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும். ஓ ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். Thank you Jesus. நீ நல்லவர். நாங்கள் நம்பும் கேடகம் நீர் ஆண்டவரே. நீர் இருக்கிறீர். நீங்க என்ன விட்டு விலகாத கண்மலை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு தந்தவரே. நீங்க இருக்கிறீங்கப்பா. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க இருக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் நிக்கிற. நீங்க இருக்கிறீங்கிற நம்பிக்கையில தான். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே. நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டே. ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டே. ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. நானோ கர்த்தாவே. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டே. செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டே. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டே. செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் நானே. ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. உடைந்த பாத்திரத்தை போல் ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. நானோ கர்த்தாவே. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே. நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பி
நம்பியும் அநேகர் சொல்லோ ஆனாலும் உம்மை நம்பியும் என் காலமும் கரத்தில் என் காலமும் கரத்தில் என்று அறிவேன். நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலமும் கரத்தில் என்று அறிவேன். நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன். உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவர் கிருபையா என்னை வந்து சந்திப்பார். அவர் கிருபையா என்னை வந்து சந்திப்பார். ஆமென். ஒரு விஷயம் கூட, என் காலமும் கரத்தில் என்று அறிவேன். நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அப்பா. என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன். உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர ரெண்டு கரங்களை அப்படியே விரித்து உயர்த்தி, நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே. நீரே என் சொன்னே. அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டே, ஆனாலும் தாவீத கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்க்க காரணத்துல ஒன்று என்ன தெரியுமா? யாக்கோபு, ஆண்டவர் யாக்கோபை சந்திக்கும் போது யாக்கோபு ஒரு டிமாண்ட் வைக்கிறார். என்ன அப்படின்னா, நான் போற இடத்துல எல்லாம் நீங்க என் கூட இருந்து என்னை காப்பாற்றி உண்ண உணவு எல்லாம் தந்து என்னை திரும்பி கொண்டு வருவீரானால், இதெல்லாம் எனக்கு பண்ணுனீங்கன்னா நீர் எனக்கு தேவனா இருப்பீர் அப்படிங்கிறார். சரி, நம்ம அநேகர் யாக்கோபு போலதான், ஆண்டவரே நீங்க எனக்கு தேவனா இருக்கணும்னா எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஆனா தாவீதை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். சங்கீதம் 31. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு, இந்த ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், வருஷம் ஆக 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 நிறைய நினைவுகள் நமக்குள்ள இருந்து போயிடும். என் தகப்பனார் மரித்து 3 நாள் தூங்கவே இல்லை. ஏன்னா நினைவுகள் அப்படி மேல மேல நிக்குது. நாளாக 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 நினைவுகள் இருக்கும். ஆனா எல்லா நினைவுகளும் இருக்குமான்னு கேட்டா இல்லை. ஏன் இல்லைன்னா அவங்க இப்போ இல்லை. ஒரு பர்சனை நம்ம பார்க்கும்போது அந்த நினைவுகள் திரும்ப வரும். ஆனா இல்லை, அந்த பர்சன் இல்லைன்னு வரும்போது வருடங்கள் தாண்ட தாண்ட நிறைய நினைவுகள் இருந்தாலும் எல்லா நினைவுகளும் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. தாவீது இந்த சங்கீதம் எழுதும் போது 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். 30 வயசுக்குள்ளேயே எல்லாராலும் முழுவதுமாய் மறக்கப்பட்டான். எப்படி? செத்தவனை போல. வீட்டுல விருந்து வைக்கும் போது சரி, தகப்பன் கூப்பிடல, 7 சகோதரர்கள்ல ஒரு நபராவது வந்தாப்பா தாவீத இருந்தா நல்லா இருக்குமேப்பா, அட்லீஸ்ட் ஒரு பேச்சுக்காவது இல்லை. இன்னொருத்தர் கேட்டு வேற யாராவது உங்க வீட்டுல உண்டா? எல்லாருக்கும்
இளையவன் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் பேர வாயை திறந்து தாவீதுன்னு பேரை கூட சொல்லல. ஒருத்தங்க பேரை சொல்லி நீங்க கூப்பிட மறந்துட்டீங்கன்னா அப்புறம் பேரை மறந்துடும். சிலர் அதனாலயும் என்னமோ தெரியல மனைவிய டார்லிங், ஏன்னா பேர் மறந்து போச்சு. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து பாடுறார், யூ ஆர் மை காட். ஆமென். ஒருத்தர் டிமாண்ட் வச்சு நீங்க எனக்கு தேவனா இருக்கணும்னா அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்றார், ஆண்டவரே அப்பா நான் எத்தனை அவதூறு சொன்னாலும், என்னை எத்தனை பேர் நிந்தித்தாலும், உடைக்கப்பட்ட பாத்திரம் போலானாலும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் என் தேவன். ஹalleluya, ஆமென். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று அநேகர் சொல்லும். பாடுங்க. ஆனாலும் உம்மை நம்பியும். பல நேரத்துல சிலர் பேசுறத வச்சு சிலர் இந்த பாருங்க, மனிதர்களால நம்ம பாதிக்கப்படும் போது நம்ம முதல்ல யார் கிட்டதான் சண்டை போடுவோம் தெரியுமா? ஆண்டவர் கிட்டதான். நமக்கு ஈஸியா எந்த காரியம் பாதிக்கப்படும்னா நம்ம பிரேயர் லைஃப், இதெல்லாம் தான் பாதிக்கப்படும், வேற எதுவும் பாதிக்கப்படாது. என்ன பண்ண, வாழவே பிடிக்கல, டீ வேணுமா, சுகர் கம்மியா, அப்படி கேட்கிற டீம். நம்ம வாழவே பிடிக்கலைனாலும் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் இல்லையே. முதல்ல நம்ம அந்த உறவுல தான் கை வைக்கிறோம். அவருக்கு தெரியும். அந்த மனக்கலக்கத்தில் நிறைய பேசுவார் தாவீது. என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன். ஆனாலும் அவர் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணிட்டே இருப்பார், யூ ஆர் மை காட். நீரன் தேவன். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அப்படியே, இது ஒரு பாடலா அல்லாம இருதயத்திலிருந்து சொல்ல முடியுமா? நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. அநேகர் சொல்லும், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. இப்ப நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் காலமும் கரத்தில், என் காலமும் கரத்தில் என்று அறிவே. நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலம் நீங்க வருவீங்கப்பா. நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன். உம் நன்மை கண்டு நான் மகிழ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்கள் காணும், என் காதுகள் கேட்கும். நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நானோ கர்த்தாவே உம்மை, நீரே என் தேவன் என்று சொல்லே. ஆமென். அநேகர் சொல்லும் அவதூறைக்கே, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. அநேகர் சொல்லும்
சொல்லுவோம். என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை கைவிடாதிரும். ஆமென். என்ன நிந்தை நேரிடினோம் ஜீசஸ், சொல்லுங்க. உமக்காக யாவும் சகிப்பேன், உமக்காக யாவும் சகிப்பேன். ஓ, உங்க பலனை தாங்கப்பா, நிற்க முன்னே நோக்கி செல்ல. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது. நீங்க மட்டும் பாடுங்க. திருப்பாதம் நம்பி வந்தேன், திருப்பா. ராமராஜனரே தாமதம் தேவ சமூகத்தில். ஆமென். தாமதம் தேவ. கடைசியா சொல்லுவோமா? யாரும் அறியாத என்னை, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த, தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை ஓ சேர்த்து கொண்டவரே, ஒன்றுமில்லாத என்னை, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்தவரே, உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான், முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Thank you Jesus. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீங்க இருக்கிறீங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? நீங்க இருக்கிறதுனால நான் இருக்கிறேன். Yes Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? Yes. ஏசப்பா, நீங்க இருக்கிறதுனால நான் இருக்கிறேன்ப்பா. நீங்க இருக்கிறதுனால நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை. Hallelujah. Amen. Thank you Jesus. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை இன்று மாலை பேசும்படி ஆவியானவர் இந்த நாள் காலை வேளையில சிந்தையிலே கொண்டு வந்தார். சங்கீதம் 107, 107வது சங்கீதம், அதனுடைய 24வது வசனம். 107:24. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆமென். பாஸ்டர் சாக் அதை தான் பாடிட்டு இருந்தாங்க. ஆனா ஆழம்னு பாடுறதுக்கு பதில் அலைகள்னு பாடிட்டு இருந்தாங்க. ஆமென். ஆண்டவர் உறுதிப்படுத்திட்டார், இதான் எனக்கு வேலை. ஆழத்திலே யாருமே விரும்ப மாட்டோம் இந்த ஆழம். ஆமென். நம்ம பீச்சில் விளையாட எல்லாருக்கும் பிடிக்கும்.
பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்? உங்களுக்கு எங்க பார்த்தாலும் பீச் தெரியாது, எங்க ஊர்ல எங்க பார்த்தாலும் பீச் தெரியும். ஆமாம். ஆனா எது வர பிடிக்கும் தெரியுமா? இந்த பீச் ஓரத்துல இருந்து காலில் தண்ணி பட்டு போகும் பாருங்க, இதுவும் பிடிக்கும். அலை அங்கிருந்து எழுபதுனாலே நம்ம 2 நாடு தாண்டி போயிடும். ஆனால் தேவன் என்ன பண்ணுவார்னா ஆழத்தை கூட்டிட்டு போறார். இன்றைக்கு கர்த்தர் பேச வைக்கும்படி நினைவில் கொண்டு வந்த நமக்கு நேரம் இல்லை, அதனால வேகமா சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற ஆழம் அழிவை காண வைக்க அல்ல, அதிசயத்தை காண வைக்க. ஆமென். இந்த ஆழத்தின் அனுபவத்தை குறித்து அடுத்த 2 வசனங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 26வது வசனம், அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போயிட்டு. எப்படி இருக்கும் தெரியுமா? ஏறி இறங்குறது. இந்த தீம் பார்க்ல எல்லாம் இப்படி நிறைய ரைடு இருக்கும். ஏறி இறங்கும் போது அப்படி சூப்பர் சவுண்டு போடுவாங்க உள்ள இருக்கிறவங்க, எல்லாம் போனது போல ஏறி. அவர்கள் ஆகாயத்தில் ஏறி சில நேரத்தில் போறதை பார்த்தா நம்ம அப்படியே வானத்தை தொடுறது போல தூக்குவார். எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு சாட்சி சொல்லலான் இருக்கும்போது அப்படியே ஆழத்தில் இறக்குவார். ஏன் ஆண்டவரே, என்ன வச்சுதான் அவளை இடமா? உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? பல நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா? இப்படி எல்லாம் என் லைஃப்ல நடக்கிறது நீங்க பார்க்கலையா? அப்படி கேட்கும்போது அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அப்ப அலை சும்மா தான் இருந்துச்சு. அவர் சொல்றார், நீ ஏன் சும்மா இருக்கிற? அது உங்க பிள்ளை பயணிக்கிறான், சும்மா இருக்க விடாத. நீ சும்மா இருந்தேன்னா அவன் என்ன சும்மா இருக்க விடுவான். நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணேன்னா அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுவான். அவன் என்ன டிஸ்டர்ப் பண்றது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றார். ஆமென். ஆகாயத்தில் ஏறி, ஹல்லேலூயா, ஏறி இறங்குகிற நிலை. இது ஒரு டைம் 2 டைம் இல்ல. இந்த பெருங்காற்று அடிக்கும் போது கப்பல்ல கடல்ல பயணிக்கிறவர்கள்ட்ட தெரியும். சர்ச்சில் சில சகோதரர்கள் போட் வச்சிருக்கிறாங்க. அப்போ ப்ரேயர் பண்ண போகும்போதெல்லாம் இதெல்லாம் கேட்கும்போது சொல்லுவாங்க, அந்த டைம் பாஸ்ட் நாங்கள் சைடெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே இருப்போம் அப்படிமா. வாழ்க்கையை வெறுக்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இந்த ஆழத்துக்கு கொண்டு வாரீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், ஆழத்திலே அதிசயம், ஆழத்திலே அதிசயம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற ஆழம் நான் அழிவதற்கல்ல, நான் அதிசயத்தை காண்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப நேரங்களில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப நேரங்கள். தாவீது சொல்றாரு 42வது சங்கீதத்துல, ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறதா. ஏற்கனவே ஆழத்துல எனக்கு மூச்சு முட்டிட்டு இருக்கும் போது அந்த ஆழம் இன்னொரு ஆழத்தை கூப்பிடுது. வந்துட்டான், மாட்டிட்டான், விடாத.
ஆமென். ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது. ஆமென். இதான் புரிய மாட்டேங்குது. உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. சங்கீதம் 42:7. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. சரி, ஆழத்தை ஆழம் கூப்பிடுது, அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல புரண்டு போகுது. சரி ஆண்டவரே, இதோ உம்மிடத்தில் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி ஒப்பு கொடுக்கலான்னு பார்த்தா அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்தில் தமது கிருபையை. ஆண்டவரே, ஒண்ணு நிக்க விடுங்க, இல்லைன்னா போக விடுங்க. ஆமென். போகவும் விட மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட என்ன எடுத்துக்கொள்ளும் கேட்ட 2 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவும் யோனா. நிறைய பேர் இருக்கிறாங்க. யோனா, அப்புறம் மோசே. ஆமா, அந்த லிஸ்ட்ல நம்மளையும் சேர்க்கலாம். நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் விட மாட்டேங்கிறார். பகற்காலத்தில் கிருபையை கட்டளையிடுகிறார். ஆனா வெள்ளம் புரண்டு ஓடுகிறது. ராக்காலத்திலே அவரை துதிக்கிற பாட்டு இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி. அப்போ உன் லைஃப்ல என்ன இருக்குன்னு பார்த்தா, பாடுறேன், ஜெபிக்கிறேன். இதான் கிருபை. பாட வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார். எனக்கு இப்போ பப்ளிக்கா வெளியே போறதுக்கு பயமா இருக்கு. ஏன்? உன் தேவன் எங்கேன்னு கேட்கிறாங்க. நான் எப்பொழுதும் உடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆண்டவரே, ஒன்னு எடுத்துடுங்கப்பா, இல்லைன்னா என் சூழ்நிலையை மாத்துங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க முடியல. ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. சிங்கம் பிரச்சனை முடியும்னு பார்த்தா கரடி பிரச்சனை, கரடி பிரச்சனை முடியும்னு பார்த்தா கோலியாத்து பிரச்சனை, கோலியாத்து பிரச்சனை முடியும்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா சிலர் புகழ்ந்தே என் கதையை முடிக்க பார்க்குறாங்க. அது வரைக்கும் சவுல் வந்து தாவீதை ரொம்ப நேசித்தான்னு பைபிள்ல இருக்கு. ஆனா எப்பொழுது சவுல் கொண்டது, ஸ்திரீகளும் பாடினாங்க பாருங்க, தாவீது கொண்டது 10,000 சொன்னா கூட பிரச்சனை இல்லை. சிலர் இருக்கிறாங்க பாருங்க, சவுலை எதுக்கு உள்ள கொண்டு வராங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது அவ்வளவுதான், முடிஞ்சது. இவனை எப்படி பழி வாங்கலாம்? பெஸ்ட், கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சிலர் பழி வாங்குறதுக்குன்னே பண்றாங்க. தன் மகளையே தாவீதுக்கு கொடுத்தாச்சு. தாவீது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறார், அவருடைய நன்மைக்காக, அவருடைய நன்மைக்காக ஈட்டி எறிகிறான். தாவீதுக்கு புரியல. யார் யாருக்கெல்லாம் அவனும் சொல்றேன் கூட அப்பம் புசித்தவன். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆனாலும் ஆண்டவரே, நீங்க கிருபையை தந்துட்டு இருக்கிறீங்கன்னா, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? உன் மேல புரண்டு ஓடுகிற அலைகளை பார்க்காதே, அதன் மத்தியில உனக்காய் கட்டளையிடுகிற கிருபையை பாரு. நைட்டு வேதனையில படுக்கும் போது ஆத்துமா கிட்ட சொல்றான், எழும்பு பாடு. ராக்காலத்திலே பாடல். இப்படித்தானே பவுலும் சீலாவும் எழும்பி பாடி இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த கோரஸ் பாடுங்களா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, என் அல்லலெல்லாம் நீக்கிடுவார். கைத்தட்டி பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, என் அல்லலெல்லாம் நீக்கிடுவார். ஆமென். சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, என் அல்லலெல்லாம் நீக்கிடுவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மறுபடியும் சந்தோஷம் சிரிச்சுட்டு பாடுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. அழகா சிரிக்கிறீங்க. என் நல்லதெல்லாம் நீக்கிடுவான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். யாரை ஆழத்துக்கு கொண்டு போகிறார்? ஏன் கொண்டு போகிறார்? இதுதான் இன்னைக்கு உங்க மத்தியில 2 சம்பவங்களை முன்வைத்து வேகமா சொல்றேன். இஸ்ரவேலரை கர்த்தர் எகிப்திலிருந்து மீட்பார். இந்த மீட்கப்படுகிற அனுபவமே ஆழத்தில் நாம் கண்ட அதிசயம்தான். இதை தாவீது எப்படி சொல்லுகிறார் என்றால், பயங்கரமான குழியிலும்
உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து. நம்ம ஆழத்துல கண்ட முதல் அதிசயமே என்ன தெரியுமா? மீட்பு. மீட்பு. நான் அவரால் மீட்க, அவர் என்ன தூக்கி எடுக்கலைன்னா இன்னைக்கு நான் இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். இஸ்ரவேலர்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டு எகிப்திலிருந்து புறப்படும் போது எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 6 லட்சம் புருஷர்கள். அது எப்படி கரெக்டா 6 லட்சம் புருஷர்கள்னு தெரியுது? அது எப்படி தெரியுதுன்னா, என்னாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தர் மோசே ஆரோனை கூப்பிட்டு சொல்லுவாரு, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையா இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 20 வயதுக்கு உள்ளவர்களை நீங்க எண்ண வேண்டாம். ஏன் 20 வயசுக்குள்ளவங்களை எண்ண வேண்டாம்னு அடுத்து நான் சொல்லும் போது தெரிய வரும். 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை எண்ணுங்க. அப்படி எண்ணும் போது 46வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 6,3550 பேரா இருந்தார்கள். இதுதான் ரவுண்டா 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கேட்கலாம், ஆண்டவரே எந்த மீட்டிங்னாலுமே ஸ்திரீகள் நாங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறோம், எங்களை மைண்டே பண்ணலையே ஆண்டவரே, எங்களை விட்டுட்டு புருஷர்களுடைய தலையை என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஏன் தெரியுமா? ஏன் 20 வயசுக்கு மேல தெரியுமா? 20 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாக இருந்த பார்வோனை பத்தி தெரியாது. இப்பொழுது இருக்கிற பார்வோனுக்கு முன்னாக ஒரு பார்வோன் இருந்தான். அவன் ஒரு சட்டம் போடுகிறான். என்ன சட்டம் தெரியுமா? பிறக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் ஒரு ஆண் குழந்தை கூட இருக்கக்கூடாது. அதை எங்க தூக்கி போட்டுறணும்? நைல் நதியில தூக்கி போட்டுறணும். ஆமென். ஒரு ஆண் பிள்ளைய கூட உயிரோடு வைக்க கூடாது என்று சட்டம் போட்ட இடத்துல கர்த்தர் வளர வைத்தது 6 லட்சம் புருஷர்களை. ஆழத்திலே அவருடைய அதிசயம். இந்த மாலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை தளர பண்ணணும்னு சத்துரு நினைக்கிற இடத்துல தான் கர்த்தர் உன்னை வளர பண்ணுவா. உன் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சத்துரு நினைக்கிற இடத்துல தான் கர்த்தர் உன்னை வளர பண்ணுவா. அதனாலதான் நீ எண்ணிப்பார், எண்ணிப்பார். ஆண்டவர் வந்தது 6 லட்சம் புருஷர்கள். இவங்க எங்க இருந்தாங்க? நமக்கு மிராக்கிள் மோசே மட்டும் கிடையாது, 6 லட்சம். அதான் நீ எண்ணிப்பாரு மோசே, தலையை எண்ணுங்கிறார். இந்த தாயார் மோசையின் தலை தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. ஆமே, ஹல்லேலூயா. சபையே, உன்னை வளர்த்துவது கர்த்தர் சித்தம்னா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்லுவீங்க, நான் தான் அவருடைய சபைன்னு சொல்றவங்க? ஹல்லேலூயா. இதே போலதான் உளையான சேற்று, பயங்கரமான குழியிலிருந்து, மரண வாசலில் இருந்து, இருப்பு காலவாயிலிருந்து, மன கிளேசத்தால சோர்ந்து ஞானமெல்லாம் முழுகி ஆழமான கிடங்கிலிருந்து நோக்கி கூப்பிடும் போது அவர் வரார். அவர் வந்து நிற்கிறார். ஆழத்திலே அவருடைய அதிசயம். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை நம்ம ஈஸியா எதை மறக்கிறோம் தெரியுமா? நம் மீட்கப்பட்டதை மறக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே சாப்பிட்ட ஆகாரத்தை மறக்கல, ஆனா எகிப்திலிருந்து அவங்க மீட்கப்பட்டதை மறந்துட்டாங்க. இது எவ்வளவு பரிதாபம். ஆமா, நாம் எப்படி மீட்கப்பட்டோம், இதோட முடிந்தது என்று நினைக்கிற இடத்துலதான் கர்த்தர் உயரத்தில், தாவீது சொல்றார், உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்து.
பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை நாவிலே தந்து அல்லேலூயா 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 என் அல்லலெல்லாம் நீக்கி விட்டார்னு பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லலெல்லாம் நீக்கி விட்டார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா 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 என் அல்லலெல்லாம் நீக்கி விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா என் அல்லலெல்லாம். மீட்கப்பட்டவர்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததும் பெலிஸ்தியர் தேச வழியா செல்வது சமீபமாக இருந்தாலும் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அடுத்த ஒரு ஆழம் அங்க கொண்டு வந்து பாளையம் இறங்க வைங்கிறார். எல்லாரும் எங்க செட்டில் பண்ணு. எல்லாரும் பாளையம் இறங்கியாச்சு. ஆமென். சிலர் சமைக்க தொடங்கி இருப்பாங்க. சமைக்க தொடங்குறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்க வழியில ஒண்ணுமே கொண்டு வரல. கொஞ்சம் ரிலாக்ஸா காலை நீட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ஆமென், ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, பார்வோனை இப்போ நான் வர வைப்பேன் பாரு. ஏன்னா பார்வோன் என்ன சொல்றான் தெரியுமா? யாத்திராகமம் 14:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆண்டவரே, பல நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும். ஏன் ஆண்டவரே அவங்களெல்லாம் பேச வைக்கிறீங்க? இப்படி யாராவது கேட்டிருக்கீங்களான்னு கையை தூக்க சொன்னா மேக்சிமம் எல்லாரும் கை தூக்கும். அதனால வேண்டாம். யார் யாரெல்லாமோ பேசிட்டாங்க. ஆண்டவரே, மனுஷரை எங்கள் தலையின் மேல். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நாம என்ன சொல்லுவோம் கேட்கிறவர் மட்டும் இல்ல, நம்ம பத்தி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம் சத்துருக்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். அந்த காரியத்தை குறித்து அவன் சொல்லுவான் பாரு, இவனுக்கு வாசல் அடைப்பட்டது என்று. அவர் என்ன சொல்றான்னா, அவன் சொல்லுவான், நீ சொல்லிடாதே. ஆமென். தேசம் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். சன்பலாத்தும் தொபியாவும் சொன்னாங்க, இல்ல இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? நெகேமியா 4:2. அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ. இப்படிதான் சொல்லுவாங்க. இது நடந்துருமா இவங்களுக்கு? அது அலங்கம் இடிக்கப்பட்டு சுட்டரித்து போடப்பட்டது. அந்த கற்களுக்கு உயிர் கொடுப்பாங்களோ, திரும்ப கட்டிடுவாங்களோ? நீங்க எந்த ஒரு நல்ல காரியம், எந்த ஒரு மேன்மையான காரியத்தை செய்யறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, எந்த புதருக்குள்ள இந்த சன்பலாத்து தோபியா இருக்கிறாங்கன்னு தெரியாது. பிரசன்ஸ் ஆர்னு நிப்பாங்க ஃப்ரெண்ட்ல. எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்லி பவுலும் 2 விறகு எடுத்து போட்டார் பாருங்க. எஸ்ஆர்னு வெளியே வந்துச்சு. எது? பாம்பு. சன்பலா இப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம உள்ள என்ன சொல்லணும்? ஆண்டவரே சொல்ல வைக்கிறீங்க, சொல்லட்டும். பார்வோன்னு சொல்லுவான். சிவந்த சமுத்திரத்தை எப்படியும் கர்த்தர் ஓபன் பண்றாருல, ஏன் அவன் வர்றது வரை வெயிட் பண்ணணும்? அநேகருக்கு ஏன் இன்னும் ஃப்ரெண்ட்ல டோர் ஓபன் ஆகல தெரியுமா? இன்னும் பார்வோன் வரவில்லை. அதனால ஜெபித்து வர வைங்க. நம்ம ஜெபமே அவனை நாயினி பார்க்கவே கூடாது. ஏன்னா சில காரியங்களை கர்த்தர், சில பந்தியை கர்த்தர் யாருக்கு முன்னாக தான் ஆயத்தப்படுத்துவார் தெரியுமா? சகோதரர்களுக்கு முன்பாக அல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக. ஆமென். அதனாலதான் ஆமான 2வது விருந்தும் சாப்பிட வைக்க கர்த்தர் அலோவ் பண்றார். இல்லைன்னா முதல் விருந்திலேயே எஸ்தர் விஷம் வச்சு கொண்டிருக்கணும். எஸ்தர் டிமாண்ட். ராஜா கேட்கிறார், நான் உனக்கு என்னமா செய்யணும்? ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் எவ்வளவு உஷாரா இருக்கிறார் பார்த்தீங்களா? ஃபுல்லா ஆனாலும் கொடுக்க மாட்டார். சிலருக்கு ஃபுல்லா கொடுத்தா நம்ம வெளியே. அதனால ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு தரேன். எனக்கு ஒரு ஆசை ராஜாவே. என்ன ஆசை? விருந்து வைக்கிற நீங்களும் வரணும், ஆமானும் வரணும். சில நேரத்தில் எப்படி இருக்கும், மோர்தேக்காய ஃபாஸ்டிங் இருக்க சொல்லிட்டு ஆமானுக்கு விருந்து. ஆனா அது அவருக்கு லாஸ்ட் சப்பர்னு யாருக்குமே தெரியாது.
இவ என்னடானா என்ன ஃபாஸ்டிங் இருக்க சொல்லிட்டு நான் யாரால் அழுதுட்டு இருக்கிறானோ அவனுக்கு என்ன வைக்கிறா? விருந்து வைக்கிறா. ஒருவேளை மொர்தெகாய் நினைச்சிருப்பான் விருந்துல ஏதாவது என்ன வச்சு கொடுத்திருப்பா, தெரியுது அப்போ வச்சு கொடுத்திருப்பா. அப்படி பார்த்தா அவன் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வெளியே வரான். சாப்பிட்டு இருக்கும்போது ராஜா கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, அடுத்து நான் உனக்கு என்ன செய்யணும்? ராஜாவே, எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? இன்னொரு விருந்து. ஆமென். வெளியே சொந்தக்காரர் ஃபாஸ்டிங், சுடுதண்ணி கூட குடிக்காம உட்கார்ந்து இருக்கும்போது இன்னொரு விருந்து. ஏன் இந்த ரெண்டாவது விருந்து? இப்படி போகும். இந்த ரெண்டாவது விருந்துக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்குது பாருங்க. என்ன அப்படின்னா, ராஜா புக் ஓபன் பண்றார். இந்த புக் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆமான் மொர்தெகாயை பார்க்கும்போது மொர்தெகாய் வணங்கல்ல. வீட்டுக்கு போறோம். அந்த எஸ்தர் அவங்களுக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னதான் விருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனாலும் இவனை பார்க்க பார்க்க எனக்கு உண்மையிலேயே ரெட்டுடுத்தி கொண்டு இருக்கிறான். நீங்க நல்ல ட்ரெஸ் போடணும்னு இல்லை, நீங்க சாதாரண ட்ரெஸ் போட்டாலும் சத்துருக்கு உங்களை பார்க்க பிடிக்காது. அது என்னன்னு தெரியல, நம்மளை பார்த்தாலே அவனுக்கு இப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கலும் நீதிமானுடைய நீங்க கொஞ்சம் நீங்க மட்டும் உங்க லைஃப்ல சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னு, அதாவது மெண்டலா இல்ல, சந்தோஷமா நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்கன்னு வைங்களேன், சாத்தானுக்கு இதை விட அடி. அவன் மெண்டல் ஆயிடுவான். இவன் என்னடா ஆளும். ஆனா ஆண்டவர்கிட்ட நல்லா ஆளுங்க, அது வேற. ஆனா வெளியே போய் சிலர் பாருங்க, ஆண்டவரே இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அவர் இடம் வாங்க வந்தாரு அந்த இடத்துல. ஆனா ராகேல பார்த்தா ஓடி போய் அழுறான். சிலர் ஆட்களை பார்த்தா தான் அழுவாங்க. மனுஷன் அழுது அழுது ஆண்டவர்கிட்ட வடிக்கிறதுக்கு கண்ணீரே. அதனால பக்கத்தில் இருக்கிறவங்களை அழ வச்சுட்டே இருப்போம். சில சொல்லுவாங்க பாருங்க, எங்களுக்காக நீங்க அழுது ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றதே பெருசு, இதுல நாங்க அழுது வேற ஜெபம் பண்ணணுமா? அப்போ ஆமானுடைய மனைவி சொல்றா, நீங்க ஏங்க இப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க நல்ல ஒரு தூக்கு மரம் ரெடி பண்ணுங்க. ஆனா ஆமானுக்கு தெரியல, மனைவி நமக்கு தான் ஆப்பு வைக்கிறான்னு. சிலரை சொல்ல வைப்பார். தூக்கு மரம் ரெடி பண்ற ஃபர்ஸ்டே தூக்கு மரம் ரெடி பண்ணி இருந்தா ஆமானுக்கு முதல் விருந்தோட கதை முடிஞ்சிருக்கும். ஆமென். சத்துரு நம்ம கண்ணு முன்னாடி வளர்றான்னா கவலைப்படாதீங்க, அவனுக்கான காரியம் பின்னாடி ரெடி ஆயிட்டு இருக்கு. நமக்கு தெரியாது. உன் ஜெபம் வீணாகாது, உன் உபவாசம் வீணாகாது, உன் கண்ணீர் வீணாகாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமேது. நினைப்பதற்கும் வேண்டுவ கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மேலாய் மேலாய் நன்மை செய்வார், நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கு. ஆமென். ஜோதிகளின் பிதாவே. இப்போ ஆமான் ராஜா கிட்ட வரான். எதுக்கு வரானா? மொர்தெகாய் மேட்டரை சொல்றதுக்கு. ஆமான் உள்ள ஆமான் கேட்டிருந்த ராஜா எஸ் சொல்லி இருப்பார். ஆனால் என் ஆண்டவர் யார் தெரியுமா? சமயத்துக்கு ஏற்ற சகாயர். இதற்கு முன்னாக திறக்கப்படாத புத்தகம் இந்த இரவு திறக்கப்படலைனா இனி திறந்து பிரயோஜனம் இல்லை. அந்த நைட்டு ராஜாவுடைய டைரி ஓபன் ஆகுது.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் அந்த அன்னைக்கு நைட்டு டைரி ஓப்பன் பண்ணாம ஆமான் வந்து கேட்டு ராஜா எஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்திரை மோதிரத்தை கலத்து யார் கையில் தான் கொடுத்தாரு தெரியுமா? ஆமான் கையில் தான் கொடுத்துருக்கிற. ராஜாவே அவன் தந்திரம் உள்ளவன். ராஜாவே இப்படி ஒருத்தர் இருக்கிற ராஜாவே, இவன் இருக்கிறது வரைக்கும் நம்முடைய அரண்மனைக்கு வந்து ஆசீர்வாதமே கிடையாது. இவன் கதையை முடிச்சிருவோம், நீ செய் ஆமான்னு இப்படி சொல்ற ராஜா. ஒரு வேளை அப்படி மோர்தெக்காயை தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. டைரி ஓப்பன் பண்ணி மோர்தெக்காய் மேட்ரு ரீட் பண்றாங்க. ரீட் பண்ணும்போது அவனுக்கு ஏதாவது செஞ்சோமா? ஆமா செஞ்சோம், நேற்று நல்லா செஞ்சோம் அவனை. அப்படிதான். என்ன யூஸ் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? அவருக்கு தெரியுங்க எப்போ இது ஓபன் ஆகணும், எப்போ இது அவரால் மட்டும்தான் முடியும். எனவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஒருவராலும் அது திறக்க முடியாத போது அவன் ஓன் அழுறான். அழும்போது அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தி, நீ ஏன் அழுற? தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் அல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையின் ஆழம் நான் அழிவதற்கல்ல. ஆமென். ஏற்கனவே மோர்தெக்காய்க்கு நாள் குறிச்சாச்சு. ஆனாலும் அதுக்கு முன்னாடி அவனை கொல்லணும். எந்த அளவுக்கு சத்துருவுக்கு பகை ஒரு தேவ பிள்ளை மேல. முற்றத்திலே கரெக்டா ஆமான் வரும்போது புக் ஓபன் ஆகுது. ஆமான் வீட்டில் மோர்தெக்காயை எப்படி கொல்லலாம்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அரண்மனையில் மோர்தெக்காயை எப்படி உயர்த்தலாங்கிற டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சத்துருவின் பாளையத்தில் உன்னை எப்படி அடிக்கலாம்னு டிஸ்கஷன் நடக்கும்போது பரலோகத்தில் உன்னை எப்படி வாழ வைக்கலாம் என்கிற காரியம் நல்ல கைகளை சட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த மாலை வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க ஆமான் வீட்டில் போடப்பட்ட திட்டம் நடக்காது? பரலோக வீட்டிலே போடப்பட்ட திட்டம் பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கு சரப்ரோ லட்சணரே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கு. ராஜா கேக்குற, ஐயோ நம்ம மோர்தெக்காய்க்கு ஒண்ணுமே செய்யலையா? ராஜா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்ப ராஜாவுக்கு தூக்கம் வராத கவலை கிடையாது. மோர்தெக்காய்க்கு நான் இன்னும் ஒண்ணும் பண்ணலையே. ஒரே ஒரு நைட்டு தூங்காத ராஜா ஒவ்வொரு நாளும் தூங்காம நமக்காக விழித்திருக்கிற ராஜா. ஆமென். அப்போ புக்கு ஓபன் ஆகணும்னா யார் வரணும்? ஆமன் பக்கத்தில் வரணும். செங்கடல் திறக்கணும்னா யார் வரணும்? சில பார்க்குறாங்க, ஓ இதுதான் மேட்ரா. ஆமென். யார் வாசல்ல நிக்கிறா? ஆமான் நிக்கிறான். அவனு கூட அவன் தான் சரியான ஆள். ராஜாவே வாழ்க. ஆமானே உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன ராஜாவே? ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இந்த ஆமானுக்கு ரொம்ப நாள் ஆசை ராஜா குதிரையில போனான். அவனுக்கு மனசுல என்னெல்லாம் ஆசையை வைத்திருந்தானோ எல்லாத்தையும் சொல்லிட்டான். உண்மையிலே மோர்தெக்காய் கூப்பிட்டு, மோர்தெக்காய் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. நமக்கு தெரியாது சில நேரத்தில் என்ன கேட்கணும்னு. அதனாலதான் நம்ம காரியத்தை சில நேரத்தில் சத்துருக்கள்கிட்டே கேட்பார். பட்சிக்கிறவன் இடத்துல இதுதான் என் ஆண்டவர், அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்னெல்லாம் உண்டோ இதுக்கு மேல கேட்க முடியாது. எல்லாத்தையும் கேட்டதும் கரெக்டா சொன்ன. பத்தியா சரியான ஆள்கிட்ட கேட்டிருக்கிறோம். அந்த அரண்மனை முற்றத்தில் ஒருத்தர் இருக்கிறான் பாரு, அவனுக்கு இதெல்லாம் செய். எல்லாம் செஞ்சதும் திருப்பி வீட்டுக்கு வரார். அதே அம்மா இருக்கிறாங்க. என்னங்க பிரச்சனை? இப்படி நடந்துச்சு. அவனை யாருன்னு சொன்னீங்க? அவன் யூதன். அவன் யூதன் ஆனான். நீர் அவனுக்கு முன்பாக. என்ன அதன் அர்த்தம்? யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் மாத்தி சொல்ல வைப்பா. ஆழத்தில் நீ காண போகிற அதிசயம் இதுதான். யார் யார் உன்னை குறித்து என்ன சொன்னாங்களோ எனக்கான ரேமான்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை சட்டி
கர்த்தர் அதை மாற்றி சொல்ல வைப்பார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ பராக்கிரமமே. இஸ்ரவேலுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் அதிலே நடத்தப்படுகிறார்கள். அவங்களுக்கு முன்னாக இது நடக்கிறதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னா பார்வோனை கொண்டு வந்து ஆண்டவரை டிக்கெட் கொடுத்து கேலரியில் உட்கார வச்சு பார்க்க வைக்கிறார். ஏன் பார்க்க வைக்கிறார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல கஷ்டப்பட்டதெல்லாம் அரண்மனையிலிருந்து பார்த்து ரசித்தவன் தான் யார் தெரியுமா? இந்த பார்வோன். நீ கஷ்டப்பட்டது, நீ கதறினது, இதை பார்த்து ரசித்தவர்களை கர்த்தர் கொண்டு வந்து நிக்க வச்சு உனக்கு அவர் செய்கிறத நம்ம மேக்சிமம் யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அதை தாண்டி தான் பார்க்க வைப்பார். அவர் நல்லவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக ஓ எனக்கு நல்லவரே ரொம்ப நல்லவரா இருப்பவர். எப்படி நான் நன்றி சொல்வேன், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்வேன். செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே. ஓரலத்ரே மம்ரே ஷேகரே செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆமென். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே ஓ உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று கைகளை உயர்த்தி எனக்கு நல்லவரா, எனக்கு ரொம்ப நல்லவர். ஆமென் ஆமென். நாம் கேட்டோமே ஆரம்பத்தில் கால் நனையாமல் நடந்தார்கள். சமுத்திரம் எப்படி இருக்கும் தெரியும்ல, போக போக ஆழம். இந்த இஸ்ரவேலற்ற கேட்கலாமா? ஆழத்துல சரி என்னதான் தண்ணீர் விலகுனாலும் ஆழத்தை நீங்க இறங்கி தானே ஏறி இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குமே, கஷ்டமா இருக்குமே. ஆழத்தை எப்படி சமாளிச்சீங்க? இஸ்ரவேலர்கள் பாடுகிறார்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. அடுத்த வார்த்தை, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிட்டு. என்னதுன்னு அர்த்தம்? அங்கே பள்ளம் உண்டாக கர்த்தர் விடல. கரை எப்படியோ அப்படி அதே லெவலுக்கு கர்த்தர் ஆழத்தை என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நிரப்பிட்டார். இது புத்திக்கு அப்பாற்பட்டது. இல்லைன்னா அந்த ஆழத்துல இவங்க இறங்கி ஏறதுக்குள்ள பார்வோன் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு முன்னே போய்
கோணலானது. அப்ப இந்த தர லெவல்ல தான் ஃபுல்லாவே நடந்து போயிருக்கிறாங்க. ஆழமான இடத்துல என்ன பண்றாருன்னா தண்ணீரை வந்து உறைந்து நிக்க வச்சுட்டார். ஹalleluya. மனுஷனுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிற இடத்துல அவர்கள் ஆழத்திலே அவருடைய அதிசயத்தை கண்டார்கள். இந்த ஆழம் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் அதிசயம், அவர்கள் சத்துருக்களுக்கோ அது அழிவு. ஆமென். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆழத்தை அனுமதிக்கிறார் என்றால் அந்த இடத்துல உனக்கு ஒரு துவக்கத்தையும் உன் சத்துருவுக்கு ஒரு முடிவையும் கர்த்தர் எழுதி விட்டார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரவேலரை பார்வோன் எப்படி தொடர்ந்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யாத்திராகமம் 15:9 தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்துருவின் ஆசை நிறைவேறாது, சத்துருவின் ஆசை நிறைவேறாது, சத்துருவின் ஆசை நிறைவேறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆழத்திலே அதிசயம். இனி ஒரு ஆழம் இருக்கிறது, அதுதான் யோர்தான். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவும் எலிசாவும் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். யோர்தானை குறித்து சொல்லப்பட்டு அது ஓடுனா கரை புரண்டு ஓடும். இங்கே யார இந்த ஆழத்தை சந்திக்க வைக்கிறார் தெரியுமா? தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறவன், மீட்கப்பட்டவர்களை சந்திக்க வைக்கிறார். என்ன தீர்மானத்தில்னா எலியா சொல்றாரு, நீ இங்கே இரு, என்ன ஆண்டவர் வந்து பெத்தேல் வரைக்கும் போக சொல்றார். எலிசா சொல்ற நானும் வருவேன். அங்க இருந்து சொல்றார் என்ன எரிகோவுக்கு போக சொல்றார், நானும் வருவேன். என்ன வரக்கூடாது மட்டும் சொல்லக்கூடாது. அங்க இருந்து சொல்றார் என்ன யோர்தான் வரைக்கும் நானும் வருவேன். உறுதியா இருக்கிறான். சில காரியத்தில் நம்ம உறுதியா இருப்போம் பாருங்க, ஆழத்தை அளவு பண்ணுவார். இந்த ஆழத்துக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து தூரத்தில் நிற்கிறாங்க. இந்த ஆழத்தை விரும்பாதவங்க எல்லாம் தூரத்தில் நிற்பாங்க. அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்ல ஒரு ஆளுக்கு பேரை சொல்லுங்க. தெரியாது, ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆமா, நிறைய பேர் தூரத்தில் நிற்கிறாங்க. எலிசாவே, உன்னை தேடி வந்து நீ சேற்றில் 12வது ஏரை உழுது கொண்டிருந்தாய். நம்பர் போட்டாலும் நீ தான் கடைசி. அவன் இருக்கும் இடம் வரை வந்து அவன் மேல போட்ட சால்வை, அவன் சால்வையை போட்டுட்டு எலிசா கிட்ட ஒண்ணு சொல்லுவார் பாருங்க, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இந்த ஒரு செய்தி தான் எலிசாவை இங்க வர கொண்டு வந்து விட்டிருக்கு. அவர் செய்தது, நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் சொல்லுவீங்க, இந்த வாழ்க்கை கர்த்தர் தந்தது? மற்றவங்க எல்லாம் தள்ளியே நிக்கிறாங்க. அவங்களும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இந்த எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரர் எல்லாம் கிடையாது. ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தவன், அதுவும் 12வது ஏர். கேட்டிருப்ப அவங்க அப்பாட்ட, அப்பா என்னையும் என்ன வெயிட் பண்ணு, ஏதாவது இடம் இருந்துன்னா உனக்கு தாரேன். அந்த ஒரு ஏர் காலியா இருக்குப்பா, நீ போ உழுதுக்கோ. ஆமென். சிலர் வராததுனால தான் நமக்கு பல இடங்கள் கிடைச்சிருக்கு. ஆமென். ஆனா கர்த்தருடைய கிருபை என்பது என்ன தெரியுமா? சிலர் வராததுனால அல்ல. எனக்கு முன்னாக 12, 11 பேர் இருந்தாலும், தாவீதுக்கு முன்னாக 7 பேர் இருந்தாலும், ஆமே, எனக்கென்று அனுப்பப்பட்டது அது எனக்கு தான் வரும். எனக்கென்று அனுப்பப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யோர்தானுக்கு முன்னாக நிற்கும் போது எலியா சால்வை எடுக்கிறான்.
நல்ல கவனமா கேளுங்க. இதே போல யோர்தானுக்கு முன்னாக இவர்களுடைய முற்பிதாக்கள் நின்றார்கள். அப்போ யோர்தானை கடக்க என்ன பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா, உடன்படிக்கை பெட்டிய தோல்ல தூக்கணும். உடன்படிக்கை பெட்டிய தோல்ல தூக்குறவங்க யோர்தான் நடுவுல மற்றவங்க கடந்து தீரது வரைக்கும் நிக்கணும். சும்மா நிக்கிறது இல்ல, பெட்டியை தூக்கிட்டு நிக்கணும். அப்போ கஷ்டப்பட்டு தான் யோர்தானை கடந்தார்கள். ஆனா தலைமுறைகள் வரும்போது கஷ்டப்பட்டு யோர்தானை கடக்கல, ஒரு சால்வை எடுத்து என்ன பண்றாங்க தெரியுமா? ஓங்கி அடிக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நீங்க கடினமாய் சந்தித்த காரியங்களை உங்கள் தலைமுறை எளிதாய் சந்திக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நீங்க கண்ணீரோடு பயணித்த பாதையில உங்கள் தலைமுறைகள் கம்பீரத்தோடு, நம்புறவங்க மட்டும் கைகளை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன். ஹalleluya. நமக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளவு கஷ்டம், தோல்லாம் எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நாளைக்கு தலைமுறைகள் எழும்போம். எவ்வளோ சிம்பிளாக கிடக்க போகிறாங்க தெரியுமா? எவ்வளோ சிம்பிளா. சில வருஷத்துக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு ஊழியத்துக்காக காரில் போயிட்டு இருக்கிறேன். அந்த ஊருக்குள்ளே என்ட்ரானதும் அப்படி வந்து ஒரு 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 சீன் வந்து அப்படி ஃப்ளாஷ் ஆகிட்டு போச்சு. என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா அந்த ஊரில் அப்படியே சைக்கிளை மிதிச்சிட்டு அப்படி போகிறது, அப்படி நடந்து போகிறது. எங்கள் வீட்டிலேருந்து அந்த ஊருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வரும். 20 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சுட்டாங்க. மினிஸ்ட்ரி பண்ண போனாங்க. பல நேரத்தில் பல இடத்துலேருந்து நடந்து போனோம். அப்படி அப்படி ஒரு காட்சி போல் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. அந்த இடத்துல தான் நான் எப்படி போகிறேன் தெரியுமா? காரில் போகிறேன். கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு. சில நேரத்தில் ரொம்ப கடினமாக இருக்கும் அவர் நடத்துகிற பாதை. ஆமென். உங்கள் தலைமுறை நீங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு கடந்தீங்களோ, ஈஸியா ஹேண்டில் பண்ண போறாங்க. ஈஸியா ஹேண்டில் பண்ண போறாங்க. ஒரு சால்வை போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கரங்களை தட்டி. நீ சந்தித்த அவமானம் அல்ல, ஆமா, நீ சந்தித்த கஷ்டம், நீ சந்தித்த நெருக்கம் உன் தலைமுறை. ஆமே ஆமே. லேயாளே லேயாளே, நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் கவலைப்படுற? ஆமே. லேயாள் பாருங்க, ராகேல்னு சொல்லி லேயாளை கொண்டு விடுறாங்க. அவன் லேயாளுக்கு ஒரு வாழ்க்கையில் லேயாளுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ, நாளை காலையில் எழும்புனதும், சிலர் கல்யாணம் முடிஞ்சு பயமே என்னன்னா, ஐயோ நாளைக்கு மேக்கப் கலைஞ்சிருமே, எப்படி சமாளிக்க போகிறோமோ. லேயாள் நினச்சிருப்பாங்க, லேயாளுக்கு மேக்கப் கூட பிரச்சனை இல்லை, நாளை காலையில் எழும்புனதும் ஏற்கனவே என்ன யாருக்கு பிடிக்காது? யாக்கோபுக்கு பிடிக்காது. ஆமென். காலைல எழும்புனதும் யாக்கோபு முகம் மாறி இருக்கும் பாருங்க. ஏற்கனவே அற்பமா எப்படி இருந்திருக்கும். கவலைப்படாத லேயாளே, இந்த அவமானம்லாம் எப்படி மாறப்போகுது தெரியுமா? அடுத்த ஆளுகிற யூதா உனக்கு தான் நான் கொடுக்க போறேன். உன் பிள்ளை ஆளுகை செய்வான். இந்த யூதா கோத்திரத்தை தான் கர்த்தர் தெரிந்தெடுக்க போகிறார். உன் அவமானம், உன் நிந்தை, உன் நெருக்கம், உன் வேதனை, நீ அற்பமாய் எண்ணப்படுகிறது எல்லாமே கனமாய் மேன்மையாய் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்கிற காரியம். இது சொன்னதுனால இன்னொரு காரியத்தை கூட சொல்ல ஏவப்படுகிறேன். சாலமோன் தேவாலயத்தை கட்டுறார். எங்க கட்டுறாருன்னு 2 நாளாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான். சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் திரும்பி வரணும். எங்க வரணும்னா தாவீது கிட்ட வரணும். ஆனா தாவீதோட நிக்கல, இன்னும் பேக்ல வரணும். எங்க வரணும் தெரியுமா? மோரியா மலை. மோரியா மலை. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஈசாக்க பலி செலுத்து. ஆமென். இது பல வருடங்கள் கழித்து தான் அதே இடத்துல சாலமோன் என்ன பண்றான் தெரியுமா? ஆலயம் கட்டுறான். இது யாருக்கு தெரியாது தெரியுமா? யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரியாது. நிறைய காரியம் நமக்கு தெரியாது. ஆனால் மோரியா மலையில பலி நடந்துச்சா?
ஈசாக்கு பலியிடப்பட்டானா? இல்ல. பலிபீடம் கட்ட வைத்தாரா? கெட்ட வைத்தார். ஆனா ஈசாக்கு மேல கையை வைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? கையை வைக்காத. ஆண்டவர் போய் என்ன ஏன் ஆண்டவர் இங்க கஷ்டப்பட வச்சீங்க? கஷ்டப்பட வச்சீங்க ஆபிரகாமே. ஆமே, உனக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியாது ஆபிரகாமே, எனக்கு தெரியும் ஆபிரகாமே. நாளைக்கு தலைமுறை ஆலயம் கட்ட போற இடத்துல ஆபிரகாமே உன்னை வைத்து நான் அடிக்கல் போட வைத்தேன், உன்னை வைத்து நான் கல்ல எடுத்து வைக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இல்ல, காட்ஸ் பிளான் என்ன தெரியுமா? ஆபிரகாமை வச்சு கல்ல போடணும். ஹalleluya. ஆமென். நிறைய உங்க தலைமுறைகளுக்கான பல காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை வைத்து அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி நிறைய காரியத்துக்கு அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். இது நமக்கு தெரியாது. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை. கைகளை உயர்த்தி பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே, பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே. ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறேன், டைம் ஆயிட்டு. யோர்தான 2 பேரும் கடக்குறாங்க. யோர்தான் 2ஆக பிளக்கிறது. ஆழத்தெல்லாம் பார்த்துட்டு போறாங்க. ஓகே, எப்படி நடக்கணும்னு கூட இருந்து எலியா காட்டி கொடுக்கிறார். எலியா போயிட்டார், சால்வையை போட்டுட்டு போயிட்டார். சால்வையை கையில் எடுக்கிறார். திரும்ப எலிசா நடக்கிறார். ஆமே, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். எதுக்கு ஆண்டவரே இப்படி இந்த ஆழத்தெல்லாம் காட்டி கொடுக்குறீங்க? எலிசாவே, நாளைக்கு ஒருத்தன் வருவான். நாளைக்கு வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, கூடாரம் போடுவதற்காக மரத்தை வெட்டுறான். மரத்தை வெட்டும் போது அந்த கோடாரி என்னாச்சு தெரியுமா? தண்ணியில விழுந்துச்சு. எங்க விழுந்துச்சு தெரியுமா? யோர்தான்ல விழுந்துச்சு. ஆமே, ஐயோன்னு கத்துறான். ஏன்பா கத்துற? ஒருத்தன் நான் இரவல் வாங்கினேன், தண்ணியில விழுந்துச்சுன்னு கேட்கும்போது எலிசா கேட்கிறான், எங்க விழுந்துச்சு? கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்ல ஏதாவது விழுந்தா கிடைக்குமா? ஆமே, ஆனா ஆழத்தை கண்டவனுக்கு தான் தெரியும் எங்க விழுந்துச்சு. எதை வச்சுங்க சொல்லுங்க. இந்த ஆழத்தை பார்த்தவன் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சில ஆழங்களை உங்களை காண வைத்தது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு கேள்வியோடு இருக்கிற அநேகருக்கு பதிலை கர்த்தர் உங்க கிட்ட தான் வைத்திருக்கிறார். சில ஆழங்கள், ஆண்டவரே ஆழத்தில் அதிசயம் சொன்னீங்க, நான் இன்னும் அதிசயத்தை பார்க்கல. நீ தான் அதிசயம். நாளைக்கு நிறைய பேர் ஐயோ என்ற புலம்பலோடு வருவாங்க. ஐயோ போச்சே, ஆன்சர் உன் வாயில இருக்கு. எங்க ஒரு புறா வாயில நோவாவுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு ஒலிவ இலை இருக்குமானால் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அநேகருக்கு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தை கர்த்தர் என் வாயில வைக்க போகிறார். அநேகருக்கு நம்பிக்கையை கொடுக்கிற. எங்க விழுந்துச்சு? எங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவருக்கு கூட தெரியாது. ஏன்னா அவங்க எங்க இருக்கிறவங்க தெரியுமா? தூரத்தில் இருக்கிறவங்க. அந்த டீம்ல ஒருத்தன் அழுறா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்து தூரத்தில் இருக்கிறாங்கல்ல, நாளைக்கு அவங்க அழும்போது அவங்களுக்கான ஆன்சர் கர்த்தர் உங்க வாயில தான் வைத்திருக்கிறார். ஆமே, ஆழத்திலே அவருடைய என் ஆண்டவர் ஒருபோது தீமை செய்கிறவர் அல்ல. நம்பி முன் செல்லுங்கள், அவருடைய கிரியையும் ஆழத்திலே அவருடைய அதிசயத்தையும். கர்த்தர் ஒரு துவக்கத்தை தருகிறது மாத்திரமல்ல. ஆண்டவர் எனக்கே ஆன்சர் இல்லை. ஆண்டவரே, இந்த எலிசா ஆரம்பித்தது எலியாவின் தேவன் எங்கேண்டு தான். எலிசாவே, நீ டிராவல் பண்ண. நாளைக்கு புலம்பலோடு கண்ணீரோடு வருகிறவர்களுக்கெல்லாம் ஆழத்தை கண்ட உன்கிட்ட தான் பதில் இருக்கு. எத்தனை தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருந்தாங்க, யாருக்கிட்டையும் பதில் கிடையாது.
தண்ணீர் இல்லாம ஐயோ என்று அழும்போது யோசபாத் கேட்கிறான், யாராவது இருக்கிறாங்களா? எஸ் எஸ், எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன். உன்கிட்ட தான் பதில் இருக்கிறது, உன்கிட்ட தான் பதில் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையே கேள்வி, ஆனா என்னை அநேகருக்கு பதிலாய் வைக்க போகிறார். அநேகருக்கு நான் தான் சொல்யூஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த கோரஸை மட்டும் நம்ம பாடி ஹல்லேலூயா. பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமாவே, ஜோதிகளின் பிதாவே, ஆமென். பரிபூர்ண ஜீவன் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் ஆமென் மேலாய் மேலாய் நன்மை செய்வாரே. நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் ஈடாய். ரெண்டு கைகளை உயர்த்தி பரிபூர்ணமே, பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே, மனம் இறங்கோ. கைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.